கண்டிப்பா செக் பண்ணியே ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி கிளாஸ் மேல நடக்க போறோம். என்னதான் செக் பண்ணி பார்த்தாலும் ஓரளவுக்கு மரண பீதியா தாங்க இருந்தது. ஒத்தடி பாயில் வந்தாலும் பயப்படக்கூடாதா? இது ஓடுற பாம்பு மிதிக்கிற வயசு. லங்காவில உள்ள இந்த ஈகிள் நெஸ்ட் பார்க்க போனப்பதான் இந்த மாதிரி போர்டு வச்சிருந்தாங்க. லேட் ஆகும் போலன்னு சொல்லி காஃபி ஆர்டர் பண்ணி குடிக்க ஆரம்பிச்சா உடனே கூப்பிட்டாங்க. அது உள்ள என்ட்ரி ஆனா 1008 ரூல்ஸ்ங்க. இந்த மாதிரி செல்லுக்கு கவர் போட்டு தான் போகணும், ஷூக்கும் கவர் போட்டு தான் உள்ள போகணும். இந்த ஷூ கவரையும் கிளாஸையும் பார்த்தோன்னா ஸ்டெப் போட ஆரம்பிச்சிட்டேன். என் பொண்டாட்டி டென்ஷன் ஆயிட்டா. மாஸ்டர் எப்ப பார்த்தாலும் இதே ஸ்டெப்பை போட்டு காட்டிட்டு இருக்கீங்க. இது ஒண்ணுதானே எனக்கு தெரியும். ரைட் விடுன்னு சொல்லிட்டு பேருக்கு ஏத்த மாதிரி அங்க ஈகிள் நெஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த எக்ஸ்டென்ஷன்ல இருந்து பாதி எட்டி பார்க்கும் போதே உயிர் போயிடுச்சு. திடீர்னு இந்த கண்ணாடி உடைஞ்சா என்ன ஆகும்னு யோசிக்கிறேன். இந்த மாதிரி பிளேஸ்க்கு போறப்போ எனக்கு மட்டும் தான் இந்த மாதிரி தாட்ஸ் வருதா இல்ல உங்களுக்கும் வருதாங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த ஈகிள் நெஸ்ட்க்கு மேலேயே இந்த டைனோசர் பார்க்கும் இருக்கு. சோ கொஞ்ச நேரம் இங்க விளையாடிட்டு அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம போக போற இடம் நீங்க பில்லால பார்த்த இந்த ஸ்கை பிரிட்ஜ் தான். ஆனா இந்த பிரிட்ஜுக்கு போறதுக்குள்ள என் வாழ்க்கையே வெறுத்துட்டாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்கிட்ட வெயிட் பண்ணிருக்கோம். ஆனா அந்த அளவுக்கு வெயிட் பண்ணி போனதுக்கு ஒருத்தா தான் இருந்தது. ஏன்னா வியூஸ் எல்லாம் இப்ப நீங்க பாக்குற மாதிரி இந்த அளவுக்கு அழகா இருந்தது. இந்த லங்காவி டிபார்ட்மெண்ட் மேல கோவமா இருக்கு. ஏன்னா இங்க இருந்து போறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சுங்க. போங்கடா போங்கடா போய் வேலையில பாருங்கடா. டிபார்ட்மெண்ட் மேல பூரா கோவமா இருக்கேன்.